ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நமக்கு வயது ஏற ஏற நமது உடலில் உள்ள எலும்புகளும் மூட்டு பகுதிகளும் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நம்முடைய உடல் இயக்கத்தையே குறைக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே கவனித்து சரி செய்யணும். அப்படி கவனிக்க தவறிட்டோன்னா அது எதிர்காலத்தில் பெரிய ஆபத்தை நமக்கு ஏற்படுத்திடும். சில பேர் கொஞ்ச நேரம் வேலை செய்தாலே போதும் இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உடல் அசதியும் இருக்கும். சில பேருக்கு அதிகப்படியான நீரிழிவு நோயாலும் அவஸ்தைப்படுவாங்க. இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு குறைவான அளவுகளில் தான் செய்து காமிக்கிறேன். இதே நீங்கள் அதிகமான அளவுகளில் எப்படி செய்து வச்சுக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். கருப்பு உளுந்தை மட்டும் பயன்படுத்துங்க. கருப்பு உளுந்தில் முழு உளுந்து, உடைச்ச உளுந்துன்னு இந்த மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க. கருப்பு உளுந்துல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. குறிப்பாக இதுல அதிகப்படியான கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் இருக்கு. இப்ப நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி பயன்படுத்துங்க. இல்லைன்னா நீங்க புழுங்கலரிசி தான் இருக்குன்னா அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1 பங்கு அளவுக்கு அரிசி எடுக்கணும். தேவைப்பட்ட இதில் ஒரு நல்ல ஒரு வாசனைக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கருப்பு உளுந்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க. உளுந்து கொஞ்சம் சிவந்து வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நறுமணம் வரும். இப்போ இந்த மாதிரி இதுவே நீங்கள் அதிகமான அளவுகளில் பயன்படுத்த போகிறீங்க, அதாவது மிஷினில் கொடுத்து நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் அந்த அரிசியும் சேர்த்துக்குங்க. அரிசியினுடைய நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. அரிசி நல்ல சூடேறினா போதும். இப்போ பச்சரிசி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துல கொஞ்சம் நல்ல வெளிர் நிறமாக மாற ஆரம்பிக்கும், பூ போல். இப்போ இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சாத பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. தேவைப்பட்ட இந்த இடத்துல ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதாவது அந்த உளுந்து மாவு நல்லா வெந்து வந்துடும். உளுந்து சட்டுன்னு கட்டிப்படும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சில சமயங்களில் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது பாலில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பால் சுவை பிடிக்கல அப்படின்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் முழுக்க தண்ணியை பயன்படுத்தி கூட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இதுதான் சரியான பதம். அதாவது இது ஆற ஆற கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது எடுத்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். சில சமயங்களில் பாக்கெட் பால் பயன்படுத்துனீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும். அதனால் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு நாட்டு சக்கரை சேருங்க. அப்போ தெரியாமல் இருக்கும். நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுவைக்காக. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நாட்டு சக்கரை தாராளமாக பயன்படுத்தலாம். கொஞ்சம் குறைவான அளவுகளோடு பயன்படுத்திக்கங்க. இதுவே நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் போட்டு கொதிக்க வைக்கிறீங்கன்னா தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் அதிகமான அளவுகளில் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே இதை செய்யலாம். அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க. எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாங்க. இது நீங்கள் இந்த டைமில் தான் சாப்பிட்ணும், அந்த டைமில் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு காலை நேர உணவாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு மாலை நேர சிற்றுண்டியாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஏற்படாது. எலும்புகளுக்கு நல்ல ஒரு உரமாக அமையும். அதாவது வயதாக வயதாக எலும்பு தேய்மானம், எலும்புகளில் சத்து இல்லாமல் இருக்கிறது, இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எலும்புக்கு நல்ல ஒரு உரமாக அமைக்கப்பட்டு எலும்பை இரும்பாக்கக்கூடிய தன்மை இந்த உளுந்துக்கு உண்டு. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் வலி எல்லாமே சரி செய்திடும். மூட்டு வலியும் சரியாகும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு உணவு முறை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 5 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவையாச்சும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே சாப்பிட்டீங்கன்னா எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் எப்போவுமே நல்லா 60 வயதுல 20 போல் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
இதை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எண்ணற்ற நார்ச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை சரி செய்து உடலினுடைய சர்க்கரையினுடைய அளவை மிதமான அளவில் வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு செரிமானத்தை தூண்டும், மலச்சிக்கல் பிரச்சனையே சரி செய்யும். இதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்களும் இருக்குது. அதனால் இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிடும்போது அந்த இரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். இதை சாப்பிடும்போது ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதையும் தடுக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சரி செய்யும். கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நரம்புகளுக்கும் நல்ல ஒரு வலு சேர்க்கும். இன்னைக்கு பெரும்பாலான பேர் மன அழுத்தத்தால் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. இதனால மூளை மற்றும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை போன்ற நோய்களால் அவஸ்தைப்படுறோம். கருப்பு உளுந்தை டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்முடைய நரம்பு மண்டலத்தை நல்ல ஒரு ஆசுவாசப்படுத்தி நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தங்களை வந்து சரி செய்ய உதவுது. பெரியவங்களை விட இது குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.